பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேசத்திலே தேவனுடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, தேவனுடைய நாமம் பிரஸ்தாபமாகும் பொழுது, தேசத்திலே தேவ மகிமை தங்கி இருக்கும். ஆம், இஸ்ரவேல் நாட்களிலே பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொண்ட பொழுதெல்லாம், தேசத்திலே தேவனுடைய அந்த நாமம் உயர்த்தப்பட்ட பொழுதெல்லாம் அங்கே தேசத்திலே பாதுகாப்பு, தேசத்திலே செழிப்பு, ஆசீர்வாதங்கள். ஆனால் அவர்களோ தெய்வத்தை சேவியாமல், தங்களை ரட்சித்த, தங்களுக்கு அந்த கானான் தேசத்தை அளித்த அந்த தெய்வத்தை மறந்து என்றைக்கு அந்நிய தெய்வங்களை அவர்கள் வழிபட்ட பொழுது தேசம் பாழானது, தேசம் அடிமைத்தனத்திற்குள்ளானது, தேசத்தை சுற்றிலும் எதிரிகள் பெருகுகிறார்கள், தேசத்திலே பஞ்சம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை மட்டுமே நாம் ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய எல்கைகளுக்குள்ளே தேவன் சமாதானத்தையும், தேவன் செழிப்பையும், ஆசீர்வாதத்தையும், ஆம் கர்த்தருக்கென்று பயன்படுகிற உன்னதமான அனுபவங்களையும் கர்த்தர் நம்முடைய எல்கைகளிலே தருவார். ஆகவே வாருங்கள், நம் தேசத்திலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பாவத்திலும் சாபத்திலும் கிடந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை அவருடைய உன்னதமான பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றினார். ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. இந்த பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. நீரே எங்கள் ராஜாதி ராஜா, எங்களை ஆளுகை செய்கிறவர். உம்மை தவிர எங்களுக்கு வேறே தெய்வம் இல்லை. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக நம்முடைய வாழ்க்கை, ஆம் இருளிலே இருந்த வாழ்க்கை, அந்தகாரம் நிறைந்த வாழ்க்கை, ஆமே நம்மை தேடி வந்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அந்த அனுபவம் எத்தனை இன்பமானது. அந்த நல்ல தெய்வத்தை, வல்லமையுள்ள தெய்வத்தை, ரட்சித்த தெய்வத்தை ஆராதிப்போம். அன்பின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. எத்தனை நெருக்கத்திலே, ஆமென், இந்த விசுவாச ஓட்டத்திலே எத்தனை ஏற்ற தாழ்வுகள் நடந்தாலும் எழுந்தாலும் நம்மை சுற்றி சூழ இருந்து நடத்துகிற ஆண்டவர். ஆமென். எத்தனை சேற்றிலே விழுந்து புரண்ட அனுபவங்கள் தூக்கி எடுத்து
கண்மலை மேல் நிறுத்தின அந்த ஆண்டவரை, அற்புதரை, அதிசயமானவரை, அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தை நினைத்து நன்றி செலுத்தி பாடுவோம். நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில், நீங்க சொல்லுங்க அப்பா, விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அந்த அற்புத தெய்வத்தை பாடலாமா? அற்புதரே, அதிசயமே, அற்புதரே, அதிசயமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே, இயேசு ஆனந்தமே, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நம்முடைய இந்த உன்னதமான அனுபவத்திற்கு யார் காரணக்கர்த்தர்? அவரே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், பரிசுத்தனாய் என்னை மாற்றினார், நீதிமானாய் என்னை மாற்றினார், பரலோக பிரஜையாய் என்னை மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அந்தகாரத்தில் இருந்தது, ஆம் ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்திருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தெய்வத்தை, இந்த உன்னதமான ரட்சிப்பை கொடுத்தவரை, ஆமென், உன்னதங்களில் அவரோடு கூட அமர செய்திருக்கிறார். அந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் நம்ம அந்த உன்னதமான நிலையில நம்மை அமர வைத்து விட்டார். நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைத்த அன்பு தெய்வம் நீரே. எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள்! கூப்பிட்ட பொழுதெல்லாம், நெருக்கத்திலே கூப்பிட்டோம், விசாலத்திலே வைத்தார். நான் எப்படி சொல்லுகிறேன்? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்தவர். நான் எப்படி சொல்லுகிறேன் பாருங்கள். நாம் கேட்டு பெற்றுக்கொண்டதை விட கேளாமல் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற ஆசீர்வாதங்கள். அற்புதரே, அதிசயமே, அற்புதரே, அதிசயமே, சொல்லுங்க. ஆனந்தமே, பரம ஆனந்தமே, இயேசு ஆனந்தமே, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மரித்த தெய்வம் அல்ல, ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ மனிதனோ அல்ல. பிரியமானவர்களை, நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய சிருஷ்டியின் கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆம், அவர் மரணத்தை ஜெயித்திருந்த ஒரே ஆண்டவர். பாதாளம் அவர் முன்பதாய் நிற்க முடியவில்லை. சத்துருவின் தலையை நசுக்கி, ஆம், மரித்தோரிலிருந்து எழுந்திருந்த முதற் பலனாக, முதல் கனியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அந்த சிலுவையின் வெற்றியை, உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட வேண்டும். அதிலிருந்து தான் நம்முடைய வெற்றி துவங்குகிறது. ஆம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து
சாத்தானின் தலையை நசுக்கினவர் அதி சீக்கிரத்திலே சாத்தானை உங்கள் பாதங்களின் கீழே நசுக்கி போடும். தேவனுடைய வல்லமை அவர் சொல்லி இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த வெற்றி சிறந்த ஆண்டவரை, மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அவர் ஜெயித்தெழுந்தார். ஹalleluya. அவர் உயிர்த்தெழுந்தார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஓ, நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். ஆமென். வெற்றி சிறந்தார். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. அவர் ராஜாதி ராஜா, ஆளுகை இன்றைக்கும் செய்கிறார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். பாடுவோம். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே எங்கள் ஆண்டவர், வெற்றி சிறந்தார். ஹalleluya. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. பிரியமானவர்களே, ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. இது கர்த்தரின் செயல். இது ஆமென். இயேசுவானவரே மூளைக்கல்லாய் தலைக்கல்லாய் மாறிவிட்டார். இந்த நாளிலே கூட நமக்கும் அந்த இயேசுவின் நாமத்திலே ஜெயம் உண்டு. ஆகாதென்று தள்ளினார்கள், ஆக்கினீர் மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை, ஆக்கினீர் மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. களிக்கு மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களிக்கொண்டு மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் அவரால் ஜெயிக்க முடியாதது என்று ஒன்றுமில்லை. சில வேளைகளிலே நாங்கள் தோற்றிருக்கலாம், நான் தோற்றிருக்கலாம், நாங்கள் எடுத்த முயற்சிகள் தீர்மானங்கள் தோற்றிருக்கலாம். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஒருபோதும் தோற்று போனவர் அல்ல. எங்கள் தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிறவர், எங்களை ஜெயிக்க வைக்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்தில் ஆகாதென்று தள்ளினார்கள், ஆக்கினீர் மூளை கல்லாக, கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. நிச்சயமாய் எங்கெல்லாம் உங்களை ஆகாதென்று தள்ளினார்களோ அங்கேயே ஆண்டவருடைய வல்லமை உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றும். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? தேவன் கொடுத்த பெரிய வெற்றிக்காய் தேவ சமூகத்தில் சொல்லுவோம், களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவா. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவா. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர். ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் வெற்றி சிறந்தது போலவே உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். சூழ்நிலைகளின் மேலே வெற்றி, நம்முடைய வேலையிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய படிப்பிலே, நம்முடைய ஊழியங்களிலே வெற்றி, எடுக்கிற காரியத்திலே காரிய சித்தியை உண்டு பண்ணுகிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவ சமூகத்தில் சொல்லுங்க ஹalleluya. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. அதே போல எங்களையும் வெற்றி சிறக்க வைப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டு கால அடிமைகள். இவர்களுக்கு என்ன போர் முறை தெரியும்? ஆனால் இவர்கள் 31 ராஜாக்களை, ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள். யோசித்து பாருங்கள், இது எப்படி சாத்தியம்? தேவனே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார்.
பாருங்க, அந்த முதலாவது வெற்றி, அந்த செங்கடல் கரையிலே கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். ஆம், யாத்திராகமம் 15 படிக்கும் பொழுது மோசே இப்படி சொல்லுகிறார்: உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே மோசே இப்படி பாடி, மிரியாம் ஜனங்கள் எல்லாம் தேவனை ஆடி பாடி கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது: இந்த வெற்றியை கேட்ட எங்களுக்கு எதிராக இருக்கிற ராஜாக்கள், ராஜ்யங்கள் எல்லாம் கரைந்து போவார்கள், கலங்கி போவார்கள். ஆம், தங்களுக்கு எதிராக என்ன ராஜ்யம் உண்டு, எப்பேற்பட்ட வல்லமையுள்ள ராஜாக்கள் உண்டு என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த வெற்றி அவர்களை கலங்க பண்ணும், கரைய பண்ணும். ஆம், அதைத்தான் ராகாப் சொல்லுகிறார்: உங்கள் தேவன் உங்களுக்கு செய்த அற்புத அடையாளங்களை கண்டு எங்கள் ஜனங்களின் இருதயம் எல்லாம் கரைந்து போயிற்று. என்னை கேட்கிறவர்களே, கர்த்தர் இதுவரைக்கும் செய்த நன்மைகளை, எத்தனை எத்தனை சூழ்நிலைகளின் மத்தியிலே, எத்தனை காரியத்தில் அவர் வெற்றி தந்தார். அப்படி சொல்றவங்க ஆண்டவருடைய சமூகத்தில், இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன், அப்படி அவர்களுக்கு செங்கடல் கரையில் தொடங்கின வெற்றி, ஆம், கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் வரைக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு கானான் உண்டு, அந்த பரம கானான் ஒன்று உண்டு. நிச்சயமா அதுவரைக்கும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஹalleluya. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். கரங்களை உயர்த்தி, நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். சில தோல்விகள் எல்லாம் அவர்கள் தங்கள் சுய இச்சைகளினாலே, இழுப்புண்டு அவிசுவாசத்தினாலே தோல்விகளை அடைந்தார்கள். இந்த நாளிலும் நமக்கு வந்த தோல்விகள் அதனால் தான் என்று நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மீண்டுமாய் அவர் சொன்ன வாக்கின்படியே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்பி தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்க: நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாத தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் இப்படி கேட்பது உண்டு: நான் தேவ சித்தத்தை செய்ய முடியுமா? பாருங்க, அநேக வாலிபர்கள் என்னிடத்தில் இப்படி சில கேள்விகளை கேட்பார்கள். தேவ சித்தத்தை எப்படி செய்ய முடியும்? பாருங்க, வேதத்திலே தேவ சித்தத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் இப்படி படிக்கிறோம்: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இங்கே பவுல் அருமையாய் இந்த நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் என்று சொல்லும் பொழுது பாருங்க, நன்மையோ தீமையோ, பாருங்க, ஆசீர்வாதமோ இல்லாவிட்டால் சில நேரத்தில் காரியங்கள் எல்லாம் மாறுதலா எதிர்மறையா இருக்கிறது. எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இல்லாத சூழ்நிலை. பாருங்க, சரத்துல பலன் குன்றும் பொழுதோ, வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ, எந்த நிலையிலும் அங்க சொல்லப்பட்ட வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை: எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் என்று அழுத்தி சொல்லுகிறார். நாம் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அருமையானவர்களே, நாம் தேவ சித்தம் செய்கிறோம். தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோம். தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிற எந்த மனிதனும் கெட்டு போவதில்லை. இந்த வார்த்தை எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடிகிறது? இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலையிலும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது, நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள். சில நேரத்தில் அந்த காரியங்கள் எதிர்மறையா இருக்கலாம், விரும்பத்தகாததா இருக்கலாம். ஆம், உங்கள் வாழ்க்கையில
இந்த காரியம் ஏன் என்று சில நேரத்தில் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவை எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறீங்க பாருங்க. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற வல்லவர். அநேக வேதத்தினுடைய ஆதாரங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இயேசுவானவர் 5 அப்பம் 2 மீன் திரளான கூட்டம் என்பதாக அது எம்மாத்திரம் குறை உள்ளது, ஆனால் பிதாவாகிய தேவனை பார்த்து நன்றி செலுத்தினார் பாருங்க. அந்த ஸ்தோத்திரம் செலுத்தின பின்பு அந்த கொஞ்சம் எம்மாத்திரம் பெருக தொடங்கியது. ஆம், இந்த நாளிலும் கூட எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். ஏனென்றால் நாம் தேவ சித்தத்தின் மையத்திலே இருக்கிறோம், தேவ சித்தம் செய்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யணும். பிரச்சனையோ, போராட்டமோ, வேதனையோ, வியாதியோ, பலவீனமோ, பாருங்க பவுல் இப்படி எழுதுவார். அங்கே பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் இருந்து எல்லா காரியமும் ஒருபோதும் எங்களை உங்களை விட்டு பிரிக்க முடியாது, அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரங்களை செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து இந்த சூழ்நிலைகளிலே தேவன் தம்முடைய சித்தத்தை செய்ய வல்லவர். அவருடைய சித்தம் என்ன? தம்முடைய ஜனங்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பதுதான் அவருடைய சித்தம். எந்த சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடவே மாட்டார். ஆகாயை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஜனங்களை பார்த்து சொல்ல சொன்ன வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமா, அவர்கள் தோல்வி அடைவதில்லை, அவர்கள் மீண்டும் ஜெயிப்பார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு போதுமானவர். அவர் எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலைக்கும், எல்லோரிலும் அவரே அவர் போதுமானவராக இருக்கலாம். மனிதர்கள் விலகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவர் விலகாதவர், அவர் மாறாதவர், அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆண்டுடைய சமூகத்தில், இந்த ஆராதனையில, ஆண்டவரே நீர் மட்டும் எங்களுக்கு போதும், நீர் மட்டும் எங்களுக்கு போதும். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஈரே, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போ, சொல்லுங்க சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், எங்கும் நிறைந்திருப்பவர், அவர் வார்த்தை நம்மை உருவாக்கும். சொல்லி பாடுவோம், நீர் மாத்திரம் போதும் அப்பா, நீ சர்வ வல்லமுள்ள தெய்வம், சூழ்நிலையை மாற்றுகிறவர். இந்த சூழ்நிலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சொந்த பாடலாமா? யெகோவா எல்லோரும் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே,
உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது. அப்பா நீங்க மட்டும் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. இயேசுவே நீர் ஆத்துமநேசர், நீர் மரணத்தை ஜெயித்தெழுந்தவல்லவா. உம்மை நாங்கள் ஆராதித்தோம். எங்க சூழ்நிலையை மாற்றுவர் நீர்தானே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்க வாழ்நாள் முழுவதும் உமக்காய் வாழுவோம். உம்முடைய ஜெயத்திலே வாடுவோம். அர்ப்பணிப்போடு ஆராதனை முடிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே நீர் ஆத்துமநேசர். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். என்மேல் யௌவல அன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தேவஜனமே, அவர் நமக்கு போதும். போதுமானவரிலும் போதுமானவர் அவர் மட்டும்தான். எந்த சூழ்நிலைக்கும் போதுமானவர். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் ஆமென் அப்பேற்பட்ட அர்ப்பணிப்போடு கூட ஆராதனை முடிக்கும் பொழுது ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறும். அந்த சித்தம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மைக்கு எதுவானதாகவே வைத்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, சரீரம் முழுவதையும், எங்கள் எதிர்காலம், எங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.